This video sponsored by genreviews.online. இது மாதிரி கேம் பிளேயர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரிவ்யூ செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அதுக்கு தான் இருக்குது genreviews.online. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன செய்யலாம்? வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது டப்பாவை திறந்து சீரகத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது வணங்கும் போதே செடியிலிருந்து முருகின கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதை நம்ம வேற ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம கடுகு போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ முழுசாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். சந்தையில் வாங்கின வெங்காயக்காவை சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வணங்கட்டும். வணக்கி வச்ச வெங்காயத்தையும் அறுத்து வச்ச தேங்காயையும் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் தேங்காயையும் இதில் ஊற்றிக்கலாம். டப்பாவை ஓப்பன் பண்ணி மஞ்சள்தூள் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது காரத்துக்காக சாம்பார் தூள் போட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கலாம். பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால சாப்பிட்றவங்களுக்கு வயிறு வலிக்காமல் இருக்கும். இப்போ புளி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம்.
சுவையான வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயார். இது சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தா சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.